வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 17 உண்மை உறவு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. ஒரு குலத்தில் நீர் வற்றி விடுகிற பொழுது அதுவரை அந்த குலத்தில் வசித்து வந்த நீர்வாழ் பறவைகள் வற்றிய குலத்தை விட்டு நீங்கி சென்று விடுகின்றன. அதுபோல நாம் வறுமைப்பட்ட காலத்தில் நம்மை விட்டு நீங்கி செல்பவர்கள் ஒருபோதும் உண்மையான உறவினர்கள் ஆக மாட்டார். ஆனால் அதே குலத்தில் நாம் பார்க்கிறோம், அதுவரை வசித்து வந்த பறவைகள் பறந்து விட்டன. அந்த குலம் நீர் வற்றி காய்ந்து போன பிறகு, ஆனால் அப்படி நீர் முழுவதும் வற்றி குளம் காய்ந்து விட்ட பிறகும் அந்த குலத்தில் பிறந்த கொட்டி, அல்லி, குவளை முதலிய கொடிகளைப் போலவே அந்த கொடிகள் என்ன செய்யாது, குளத்தை விட்டு பிரிஞ்சு போகாது. அந்த குளத்திலேயே இருந்து கிடந்து காய்ந்து அழிந்து போகும். அதுபோல யார் ஒருவர் நம் வறுமை காலத்திலும் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு இணைந்திருந்து நம் துன்பத்தை தாங்களும் அனுபவிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவினர்கள். அதனால் அவை பாட்டி சொல்கிறாங்க, இந்த உறவுகளை அடையாளம் கண்டு கொண்டு யாரோடு நெருங்கி பழகலாம், யாரிடம் கொஞ்சம் இடைவெளி காக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா நம்முடைய நேரத்தை சாப்பிட்றாங்க இல்லையா உறவுங்கிற பேரால். உண்மையான அன்பு இல்லை மனசில், ஆனால் வந்திருந்து அதிகம் நம் நேரத்தை திருடுவதற்கு நாம் ஒருவரையும் அனுமதிக்கக்கூடாது. நல்ல உறவினர்கள் என்றால் நெருங்கி பழகலாம், இல்லை என்றால் நாமும் கொஞ்சம் இடைவெளி காத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.